நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணிக்கு தேர்தல் பரப்புரையின் போது சிலம்பம் சுற்றி ஊர் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படைவீடு பேரூராட்சியில் பல்வேறு இடங்களில் தங்கமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அல்லிநாயக்கன் பாளையம் பகுதியில் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் சிலம்பம் சுற்றி அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய தங்கமணி அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என உறுதியளித்தார். சிவகங்கையில் பொதுமக்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் மாதிரி வழங்கி திமுகவினர் வாக்கு சேகரித்ததாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூப்பன் மாதிரியை வழங்கி வாக்கு சேகரித்ததாக திமுகவினரை பிடித்து காவலர்களிடம் அதிமுகவினர் ஒப்படைத்தனர். அப்பொழுது அங்கு திமுக நகர செயலாளர் தனது ஆதரவாளர்களுடன் வந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளர் முத்தையா பூ வியாபாரம் செய்து நூதன பரப்புரையில் ஈடுபட்டார். பரமக்குடியில் உள்ள பாரதி நகர், ஓட்டப்பாலம், 5 முனை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் முத்தையா உழவர் சந்தையில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல்லில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா புகாரில் பைனான்சியர் மற்றும் ஆடிட்டர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். துரைராஜ் நகரில் வசிக்கும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல் விவேகானந்தர் நகரில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் வைரவன் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் மற்றும் பறக்குப்படையினர் சோதனை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள அண்ணாமலை கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவில்பட்டிக்கு வந்தார். தனியார் கல்லூரி மைதானத்தில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்ட நிலையில் அது அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் முடிவில் பொருட்கள் ஏதும் சிக்காததால் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். திமுக ஆட்சி மீது பெண்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க? மக்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க? ஆண்டாள் நம்ம தமிழ்நாட்டின் கோபுரம் சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிறது. கோபுரம் சின்னமாக விளங்கிறது. அதுக்கு நான் 2016-21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தங்கும் வசதி கட்டாங்க, குறிப்பாக டாய்லெட் வசதி கட்டாங்க. அது நான் சட்டசபையில் பேசினேன். ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. அதுவாக முற்று நம்ம கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதி என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி தருவேன். மேலும் சுந்தர மகாங்களுக்கு தங்குமிட வசதி, கழிப்பிட வசதி செஞ்சு தருவேன் சார். ஸோ பெண்கள் அதிகமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? பெண்கள் இப்போ திமுக ஆட்சியிலே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுவாக இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. இருந்தாலும் அவங்க பெண்கள் முக்கியமாக நாங்கள் இப்போ ஓட்டு கேட்டு போகையில் கேட்குறது என்னென்னா, மெயினாக எங்களுக்கு கழிப்பிட வசதி தான் இல்லை வேணும். எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இல்லைப்பா. இப்போ இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாதனால இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குன்றாங்க. மெயினாக கழிப்பிட வசதி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சட்டமன்ற நிதியிலேருந்தே நான் அவங்க வந்தவுடனே அவங்களோட ஆதரவோடு வெற்றி பெற்று வந்தோடனே கழிப்பிட வசதி கட்டி கொடுப்பேன். தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா நகராட்சிக்குட்பட்ட தாமரைக்குளம், தென்கரை, மருந்து, கொத்தலை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தனக்கு எதிராக போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை விமர்சித்த அவர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் எஸ். காமராஜ் 5வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது டிராக்டரை தானே ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். நெல் கொள்முதல் பிரச்சனைகளை தீர்ப்பது, நீர்நிலைகளை தூர்வாருவது மற்றும் நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி வழங்குவது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து மாங்காட்டில் திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று இளைஞர்கள், பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர்.
திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரான கால்நடை மருத்துவர் திருப்பதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட செவ்வாத்தூர், காக்கங்கரை, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது விஜய் முதலமைச்சரானார், தாய்மாமன் சீராக தங்க மோதிரம் கொடுப்பார், மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் கொடுப்பார் என்று கூறி விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். தமிழ்நாடு முழுவதும் திமுக அமோக வெற்றி பெறும் என்று திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி நம்பிக்கை தெரிவித்தார். திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனை ஆதரித்து வையப்பமலை மற்றும் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பரீட்சை எழுதுங்கன்னு சொன்னா அவர் ஏற்கனவே 10 தடவை தோத்து போயிட்டேன், இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். காஞ்சிபுரம் தொகுதி தாவக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் சிறுகாவேரிப்பாக்கம், புத்தேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீட்டு பட்டாக்களை நிச்சயம் பெற்றுத் தருவதாக பெண்களின் கைகளில் சத்தியம் செய்து உறுதியளித்தார். புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை கட்டித்தரப்படும் என்றும் அவர் வாக்குறுதியளித்தார். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் IP செந்தில்குமாரை ஆதரித்து நாகல் நகர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பு, நெல் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை ஆகிய விவகாரங்களில் மத்திய பாஜக அரசையும் அதிமுகவையும் கடுமையாக சாடினார். அந்த கண்ணதாசன் இப்ப இல்ல, அவர் இருந்தப்ப என்ன பண்றாரு தெரியுமா? சம்பந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடா என்றுதான் இன்னைக்கு பாட்டு பாடுவார். கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாதகமான சூழல் இருப்பதாக அக்கட்சியின் வேட்பாளர் லதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு இடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சவாலா நீங்க இந்த தேர்தலை பாக்குறீங்க? 4 முனை போட்டி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது தாவேகா, நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட கட்சியும் போட்டிடுறாங்க. நீங்க அந்த மற்ற கட்சிகளை எப்படி பாக்குறீங்க? இது 4 முனை போட்டிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்று பாமக இன்னைக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியா தான் இருக்குமே தவிர, நாம் தமிழர், டிவிகே இது 2மே இன்னைக்கு டிவிகே இருக்கிறது அவரே சொல்லியிருக்காரு. நேத்து பேசியிருக்கிற செந்தில் பாண்டியே சொல்லியிருக்கிறாரு, 12 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள இளைஞர்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாக்குகள் இல்லாத ஒரு பட்சம்தான், அந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாக்குகள்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காருங்கிறதான். அது மாதிரி கார்த்திகா தேர்தலுக்கு தேர்தல் தான் களம் இறங்குறாங்க. ஏன்னா போன முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்தாங்க, இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது வந்திருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியறது இல்லை. நான் இப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில பார்த்தாக்கா இன்னைக்கு எனக்கு தான் களம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனை அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பாக்குறீங்க? கடந்த முறை என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க, இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம தொகுதியில குடித்தண்ணீர் மட்டும்தான் ஓரளவு பிரச்சனையா இருக்குதே தவிர பாக்கி பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா குடித்தண்ணீர் என்னன்னா, இப்போ சுனாமிக்கு வந்த பிறகு நமக்கு நிலத்தடி நீர்கள் ரொம்ப வீணா போச்சு. அதனால நம்மளால அங்கங்க போர் எடுத்து தண்ணி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு சிரமம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமா அனைத்து ஊராட்சிகளுக்கும் இன்னைக்கு பைப்லைன்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நிச்சயமா எல்லா பகுதிகளுக்கும் குடித்தண்ணீர் வருவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிச்சயமாக 1-2 மாதங்கள்ல அதுவும் நிறைவேற்றிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.